உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு பெரிய பவர் பிளான்ட் 24 மணி நேரமும் ஓடிட்டே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, அதுதான் உங்க குடல். இந்த என்ஜின் எப்படி உங்க எனர்ஜி, உங்க மூட், ஏன் உங்க முழு ஆரோக்கியத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுதுன்னு இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டரிக்குள்ள ஒரு டூர் போக போறோம். இது சாதாரண ஃபேக்டரி இல்ல. உங்க உடம்ப இயக்குற சென்ட்ரல் பவர் ஹவுஸ் இதுதான். நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த சூப்பரான ஆலையை இயக்குற முக்கியமான ஆளுங்க யாருன்னு பார்க்கலாமா? வாங்க, இந்த ஷோவை நடத்துற டீமை நாம மீட் பண்ணலாம். இந்த ஃபேக்டரியோட இதயமே இந்த சென்ட்ரல் ஃபர்னஸ், அதாவது ஆற்றல் நெருப்பு தாங்க. நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இத அக்னின்னு சொன்னாங்க. இப்போ சயின்ஸ்ல இத நம்ம மெட்டபாலிசம், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னு சொல்றோம். இதோட வேலை என்னன்னா, நீங்க சாப்பிடுற எல்லாத்தையும் ஒரு சூடான சூப் மாதிரி உருக்கி அடுத்த கட்டத்துக்கு ரெடி பண்றதுதான். அடுத்து இந்த ஃபேக்டரியில கோடிக்கணக்குல இருக்கிற குட்டி குட்டி உழைப்பாளிகள். இவங்கள நாம எரிபொருள் பொறியாளர்கள்னு சொல்லலாம். இவங்க தான் உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள். அந்த சென்ட்ரல் ஃபர்னஸ்ல இருந்து சாப்பாடு நல்லா உருகி வந்தா மட்டும்தான் இந்த இன்ஜினியர்ஸ் அத மின்னல் வேக எனர்ஜியாவும் நம்ம மூளைக்கு தேவையான சந்தோஷ ஹார்மோன்களாவும் மாத்த முடியும். அப்போ இந்த ஃபேக்டரியோட வேலை எப்படி நடக்குது? ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டேஜ் தான். முதல்ல வாயில சாப்பாடு சின்ன சின்னதா வெட்டப்படுது. அப்புறம் நடுக்குடல்ல நல்லா உருகி கடைசியா கீழ்க்குடல்ல ஆற்றலா மாறுது. ஒரு அசெம்பிளி லைன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். இந்த கரும் சேறு பிரச்சனைனா என்ன? அதாவது அந்த ஆற்றல் நெருப்பு அணைஞ்சு போயிட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல தகத்தகன எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு மேல ஐஸ் தண்ணிய ஊத்துனா என்ன ஆகும்? அதே நிலைமைதான் உங்க செரிமான நெருப்பு அணைஞ்சு போனா உங்க உடம்புக்கும் நடக்கும். இந்த 2 படத்தையும் பாருங்க. வித்தியாசம் உங்களுக்கே புரியும். இடது பக்கம் ஒரு சூப்பரா இயங்குற ஆரோக்கியமான ஆலை. நெருப்பு பிரகாசமா எரியுது. நீங்க செம்ம எனர்ஜியோட லேசா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா வலது பக்கம் பாருங்க, ஒரே குளிரு, உறைஞ்சு போன ஆலை. சரியா செரிக்காத சாப்பாடு அங்கேயே கெட்டுப் போய் ஒரு மாதிரி நச்சு கழிவா மாறிடும். இதனாலதான் நமக்கு உடம்பு பாரமாவும் சோர்வாவும் இருக்கு. நம்ம கதைக்கு ஒரு வில்லன் வேணும்ல? அவன்தான் இந்த கரும் சேறு. இந்த ஃபேக்டரியில வர்ற எல்லா பிரச்சனைக்கும் இவன்தான் மூல காரணம். சரியா செரிக்காத உணவுதான் இந்த நச்சுத்தன்மையுள்ள சேரா மாறுது. அப்போ இந்த கரும் சேறு உடம்புல சேருதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மந்தமான மூளை, நாக்குல வெள்ள மாவு மாதிரி படியிருது, மூட்டுக்கள்ல விரைப்புத்தன்மை. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்க ஃபேக்டரியில இருந்து வர்ற அபாய மணி சத்தம். கரும் சேறு உங்க மெஷினை அடைச்சு உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ 3வது பகுதி. இந்த பிரச்சனையை சரி செய்ய ஒரு மெக்கானிக் டீம் வருது. வாங்க, நம்ம மேஜிக்கல் மெக்கானிக் டீமை வரவழைக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அடைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மெஷின்ல இன்னும் அதிகமா சாப்பாட்டு கொட்டினா என்ன ஆகும்? பிரச்சனை தான் அதிகமாகும். சோ முதல்ல நாம ஒரு ஸ்பெஷல் மீட்பு குழுவை உள்ள அனுப்பணும். அவங்களோட முதல் வேலை மெஷினை கிளீன் பண்றதுதான். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு மெக்கானிக் கிட்ட இருக்கிற டூல் கிட் மாதிரி ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. பாருங்க, இஞ்சி ஸ்பார்க் பிளக் மாதிரி நெருப்ப பத்த வைக்குது. மோர் புதுசா நிறைய தொழிலாளர்களை கொண்டு வர ஒரு பஸ் மாதிரி வேலை செய்யுது. அடுத்தது 4வது பகுதி. உங்க மெஷின் மாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, எல்லா ஃபேக்டரியும் ஒண்ணு கிடையாது. உங்களுடையது எந்த வகைன்னு பாப்போம். இங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உங்க ஃபேக்டரியும் உங்க ஃப்ரெண்டோட ஃபேக்டரியும் ஒண்ணு கிடையாது. குடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே தீர்வுன்னு எதுவுமே கிடையாதுங்க. பொதுவா 3 முக்கியமான இன்ஜின் மாடல் இருக்கு. உங்க இன்ஜின் காத்து மாதிரி கணிக்கவே முடியாததா? திடீர்னு வேகமா ஓடும், திடீர்னு நின்னுடும். இல்ல நெருப்பு மாதிரி ரொம்ப சூடா பவர்ஃபுல்லா இருக்கா? இல்லனா பூமி மாதிரி ரொம்ப மெதுவா மந்தமா இயங்குதா? இதுல நீங்க எந்த வகைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியா இந்த ஃபேக்டரிக்கு நீங்க தான் பாஸ். அப்போ ஒரு சூப்பரான பாஸா இருக்கிறது எப்படி? இதோ சில சிம்பிள் ரூல்ஸ். உண்மையாவே பசிக்குதான்னு பார்த்து சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கவனிங்க. சீசனுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுங்க. முக்கியமா ஒரு சாப்பாடு ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சாப்பிடாதீங்க. உங்க உடம்புக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. இப்போ இந்த முழு ஃபேக்டரியும் ஒரு ரவுண்ட் வந்துட்டீங்க. இப்ப சொல்லுங்க, உங்க இன்ஜின் பேசுறத நீங்க கேக்குறீங்களா? அது உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க.